Hi friends, welcome to Cooking Jokla Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல டிஃபால்ட் ஃபாண்ட் செட்டிங்ஸ் உடைய ஷார்ட்கட் கீ தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ரேண்டமா ஒரு டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ரேண்டம் டெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஃபால்ட்டா ஃபாண்ட் செட்டிங்ஸை வந்து செட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. இந்த ரெண்டு பட்டனையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் ஃபாண்ட் செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபாண்ட்டு. நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ப்ரீவியூவாக வந்து கீழே வந்து பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபாண்ட் ஸ்டைலு, போல்டு, இட்டாலிக்கு இல்லை போல்டு இட்டாலிக்கு எது வேணாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது சைஸு. நமக்கு வந்து ஃபாண்ட் நம்மளுடைய லெட்டர்ஸ்லாம் வந்து டாக்குமெண்ட் லெட்டர்ஸ்லாம் எந்த சைஸில் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து கீழே இருக்கிற செட்டிங்ஸ் என்னன்னா ஃபாண்ட் கலரு. நமக்கு எந்த கலர் வந்து நமக்கு வந்து நம்ம லெட்டர்ஸ் வந்து தேவைப்படுமோ அந்த ஃபாண்ட் கலரை வந்து இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன். அண்டர்லைனில் நிறைய வந்து டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் எந்த அண்டர்லைன் நமக்கு வந்து தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைனோட கலர். அண்டர்லைனோடைய கலர் வந்து எந்த கலர் நமக்கு வந்து வேணுமோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறது, அடுத்து அதுலேயும் வந்து டபுள் ஸ்ட்ரைக்காக பண்ணுறது. ஸ்ட்ரைக் த்ரூனா வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, அதாவது அடிச்சு வைக்கிற மாதிரி பண்ணுறது. அதே டபுள் ஸ்ட்ரைக்னா வந்து டபுள் லைன் வந்து அதில் வந்து அடித்த மாதிரி காமிக்கும். அடுத்து வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றது மேலே வந்து ஏதாவது ஒரு பவர் பாயிண்ட்ல வந்து தெரியணும். மேத்தமெட்டிக்ஸ்லாம் இப்போ வந்து நம்பர்ஸ் ஏதாவது வந்து பவரில் வந்து தெரியணும், இப்போ ஸ்கொயரு இதெல்லாம் வந்து பவரில் தெரியணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே வர்றதுக்கு இப்போ ஃபார்முலாஸ்லாம் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாக்கெலாம் H2O இதுக்கெலாம் வந்து அந்த ஃபார்முலாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க லெட்டர்ஸோ இல்லை பேராகிராஃபோ ஷேடோ வந்து தெரிகிறது, அவுட்லைன் வந்து கிரியேட் பண்ணுறது, இது போல் வந்து என்ன செட்டிங்ஸ் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் லைன்ல இருக்கிறது கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் கேபிட்டலு, ஆல் கேப்ஸு, அடுத்து வந்து இது எல்லாம் வந்து ஹிடன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ண கீழே வந்து ப்ரீவியூவாக அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கீழே வந்து டிஃபால்ட்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயலாக் பாக்ஸில் எஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நம்ம என்ன செட் பண்ணமோ அந்த பேராகிராஃப் வந்து செலக்ட் பண்ண பேராகிராஃப் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வீடியோ மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வீடியோஸும் வந்து குக்கிங் ஜோக்ல இங்கிலீஷ் நாலேஜ்னு வந்து வேற ஒரு சேனலும் வந்து இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து அந்த சேனலுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க அந்த சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனல் விசிட் பண்ணிக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.